தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ பழைய மாவில் போண்டா போட போகிறோம், அதாவது விருந்தாளி போண்டான்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எனக்கு வந்து ரவா இட்லி மாவு மீந்திருந்தது. அந்த மாவில் தான் நான் போட போகிறேன். இட்லி மாவு இருந்தாலும் ஓகே தான். இதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம், மைதா மாவு என்னென்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, கேரட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு, நல்லா சீரகத்தை கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் காரசாரமாக. இஞ்சி, கொத்தமல்லி, கேரட். உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போண்டா பதத்துக்கு வரா மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போது மாவு ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது மாவு தயார். அவ்வளோதான், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே விருந்தாளி வந்தால் நம்ம இதை போட்டுடலாம். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் காய விட்டுருக்கேன். கரண்டிலையோ கையிலையோ நீங்கள் கிள்ளி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம குட்டியாவோ பெருசாவோ போண்டாக்களை போடலாம். எங்கள் ஆண்டி வந்து பெருசு பெருசாக போடுவாங்க. ஒரு பக்கம் வெந்தோன்னே மறுபக்கம் திருப்பி போடுங்க. ரெண்டு புறமும் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். மேலையும் கீழையும் திருப்பி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா போண்டா ரெடி ஆகிடுது. ரெண்டாவது பேட்சும் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவையும் நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா வெந்து வரட்டும். மழைக்கு ஏற்ற மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த போண்டா ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மெத்துன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி. மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். சூப்பரான விருந்தாளி போண்டா செய்கிறது ரொம்ப சுலபம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கூட செய்யலாம். மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.